வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டு டைலரிங் தொழில் செய்கிறோம். நமக்கு அதுக்கான டைம் நமக்கு கிடைக்குதா, அதை நம்ம எப்படி அந்த டைமை நமக்கு ஏற்ற போல் நம்ம அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைம்ன்றது நம்ம அது நமக்கு கொடுக்காது. நாம் தான் அந்த டைமை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் நீங்களுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்களும் அதை பயன்படுத்திக்கணும் நான் கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல அப்படின்னா, நேரம் தன்னால் கிடைக்காது. நாம் தான் அந்த நேரத்தை நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, வீட்டு வேலையை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது நமக்கு வீட்டில் இருந்து தைக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு ஃபஸ்ட்டு வேலை வீட்டு வேலை எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற மீதி இருக்கிற டைமிங்கில் தான் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சம்பாதிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லையா? இல்லைனா வீட்டு வேலையெல்லாம் நம்ம முடிக்காமல் அதை செய்ய முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான், முடியாது. ஏன்னா வீட்டில் ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தான் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும். எனக்குமே பாருங்கள், இப்போ பசங்க ஸ்கூல் லீவ் விட்டுட்டு இருக்கும்போது பசங்க பாதி வேலை எல்லா வேலையுமே பார்த்துப்பாங்க. நான் சாப்பாடு மட்டும்தான், அதாவது சாப்பாடு கூட பசங்க வடிச்சிடுவானுங்க. நான் குழம்பு மட்டும்தான் வைப்பேன், அவ்வளோதான். மித்த வேலை எல்லா வேலையுமே பசங்க தான் செய்வாங்க. இப்போ எனக்கு பசங்களுக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, அப்போ நான் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருந்துக்கிட்டு மிஷினில் மட்டும் உட்காந்து தைச்சிக்கிட்டு இப்படியே இருந்துட்டேன். இப்போ நான் என்னுடைய ஒர்க்கை இந்த 1.5 மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய ஒர்க்கை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படின்னா, நான் காலையிலேயே இதுபோல் நான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே அப்படின்னா, நான் காலையிலேயே எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு கிச்சனாண்ட போயிட்டேன்னா 3 அடுப்பு எங்கள் வீட்டில். அந்த 3 அடுப்பு இருக்கிறதுல அதாவது 3 இது இருக்குது, பெரிய அடுப்பு. அதனால 3 இது இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், தொட்டுக்க அதாவது சாப்பாடு ஒன்று, குழம்பு ஒன்று, பொரியல் ஒன்று, 3மே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் அந்த சாப்பாட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஷிங்கில் இருக்கிற யானத்தையும் கழுவிட்டு தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு இப்படியே எல்லா வேலையுமே ஒரு 1 ஹவருக்குள்ளார நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அங்கே வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி முடிச்சுட்டு வந்தவொடனே பசங்களுக்கு டிஃபனும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள அமுச்சு விட்டுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 9:30 10 மணிக்குள்ளார நான் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு இருந்துச்சு. இப்போ நம்ம பசங்க வீட்டில் இருந்ததுனால நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு கண்டினியூ ஆகிடுச்சு. இப்படி இருக்கும்போது எனக்குமே வேலை காலையிலேயே முடிஞ்சிடுது. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாகவே மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னுமே, நான் ஏதோ உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது அப்படியே பார்க்குறத சொல்கிறேன், இல்லை யோசித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை. நான் எதெல்லாம் பயன்படுத்தி எப்படி எனக்கான டைமிங்கை நான் ஒதுக்கி எப்படிலாம் நான் செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் வீடியோவோ உங்களுக்கு ஒரு சில டிப்ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படிலாம் நான் பயன்படுத்தி தான் நான் எனக்கான டைமிங்கை நான் ஒதுக்கி நான் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், எனக்கான வேலையை நான் முடிக்கிறேன். எனக்குன்னு யாருமே கொக்கி கட்டுறதுக்குன்னு ஆள் கிடையாது, கட்டிங் போடுறதுக்குன்னு ஆள் கிடையாது, வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு ஆள் கிடையாது. எல்லாமே நான் தான் பார்க்குறேன். அப்படின்னும்போது நான் தான் இல்லை யோசிக்கணும். ஏன்னா எல்லாமே நான் தான் அப்படின்னும்போது அப்போது அதுக்கேற்ற மாதிரி நான் யோசித்து தான் செய்யணும் இல்லையா? அப்போது நீங்களும் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க. எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேருக்கு யோசித்து தான் நான் அதன் பிரகாரம் தான் காலைல எழுந்திரிச்சு டிஃபன் செய்கிறதும் லஞ்சு செய்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற வியூவர்ஸ் எப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் 2 பேர் இருப்பீங்க, 3 பேர் கூட இருப்பீங்க. அதுபோல் இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டைமிங் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வீட்டு வேலையை முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் உட்கார்றீங்க அப்படின்னா, மிஷினில் உட்காரும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
கட்டிங் ஒர்க்கை வந்து நீங்கள் அப்போது வந்து செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டுக்கே பண்ண பாருங்கள் கட்டிங் ஒர்க்கை. அப்படி இல்லை எனக்கு நைட்டுக்கு வந்து ஒர்க்கு செம்ம டைட்டாக இருந்தது, என்னால் நைட்டு வந்து கட்டிங் போட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையிலேயே வந்து இப்போ நீங்கள் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட்டிங் போடுறதுக்கெலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகிடாது. கொஞ்சம் லேட்டாக ஆகும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 1 ஹவர் நீங்கள் அலாரம் வச்சுட்டு முன்னாடியே எந்திரிச்சு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அன்றாடம் வேலையை செய்யலாம். இல்லை எனக்கு வந்து கட்டிங் வந்து சீக்கிரமாகவே நான் போட்டுருவேன் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் எந்திரிச்சு கூட நீங்கள் இன்னைக்கு காலைல நீங்கள் எது எதெல்லாம் ஸ்டிச் பண்ணணுமோ அது எல்லாமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னும்போது, நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸ்டிச் பண்ண உட்கார்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கில் உட்காந்துடலாம். இதுபோல் இருக்கும்போது உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடியும். அதே போல வந்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமிங் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த நேரத்தில் நம்ம எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நான் 4 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாக அந்த 4 ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் உடம்பு வலி இருக்கும் இல்லையா? டைமிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, அதுதான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலுமே, அது வந்து இப்போ ஒரு சாதா ப்ளவுஸு அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 1/2 ஹவர்னால் சாதா ப்ளவுஸ் ஒரு 4 தைக்க போகிறீங்கன்னா, அதே பாருங்கள் 2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிட்டு நீங்கள் இடையே வந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் வந்து கொக்கி காட்டலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், மொபைல் பார்க்குறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெஸ்ட் எடுக்க தந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அன்னைக்கு அந்த 4 ப்ளவுஸுமே நான் அந்த நாள் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தானே உடம்பு வலி இருக்கும். அப்போ மறுநாள் நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்கணுன்ற ஆசையே உங்களுக்கு இருக்கவே செய்யாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைமிங் வந்து எப்பயுமே மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நீங்கள் டைமை வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமோடு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பழகிக்குவாங்க. அப்படி பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங்க்கு உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்றத எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடும். இதுபோல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய சேனலில் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து என்னோடய லோகோ வந்து மாற்றிருக்கேன். நீங்கள் அதனால் வந்து புதுசாக இருக்குது அப்படின்ட்டு எப்பயுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. விஜி பொட்டிக் தான். ஆனால் அதில் வந்து அந்த ஆரி ப்ளவுஸ் வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. லோகோ தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த மாதிரியாவே நீங்கள் இன்னுமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ நான் போடுற வீடியோவுக்கு எல்லாருக்குமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எந்த டைலரிங் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை ஸ்டிச்சிங் வீடியோவோ உங்களுக்கு வந்து அது நிறைய பேரை போய் சேரும். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.